உங்களுக்கு 2-3 ஷிஃப்ட் இருந்தாலே கண்டிப்பாக, அதாவது ஒரு ஷிஃப்ட்டுக்கு மேலே 2 ஷிஃப்ட் இருந்தாலே உங்களுக்கு நார்மலைசேஷன் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? இது எல்லா ப்ரிலிம்லையுமே நம்ம பார்க்குறது தான். ஸோ எஸ்பிஐ கிளர்க்குக்கும் அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அக்யூரஸியாக போட்டு வந்தீங்க அப்படின்னா மேபி இந்த நார்மலைசேஷன்லேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த கிளர்க்கோட ப்ரிலிமினரியில் ஒரு 55 மார்க்குக்கு மேலே வரும் அப்படின்னால நீங்கள் தாராளமாக மெயின்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். சரிங்களா? ஸோ தப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் பற்றி சொல்லியிருந்தோம், அது கண்டிப்பாக இருக்கும். நிறைய ஷிஃப்ட் நடந்திருக்கு. சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரேஷியோ, செலெக்ஷன் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 20 ஆச்சு இருக்கும். சரிங்களா? ஒரு வேக்கன்சிக்கு 20 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துவாங்க. ஸோ மினிமம் 20 இருக்கும், மேக்ஸிமம் 30 வரைக்கும் போகலாம். சரியா? ஸோ கட் ஆஃப் வந்து எல்லா வருஷமும் இருக்கிற கட் ஆஃபே தான் இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து அதிகமாகும். அதே மாதிரி காம்படிஷன் கம்மியாக இருக்குது, இல்லை அதே மாதிரி எக்ஸாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் வரும். சரிங்களா? ஸோ எவ்ரி இயர் இருக்கிற கட் ஆஃப் தான் இந்த வருஷம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ மெயின்ஸ்க்கு வந்து நீங்கள் 55 மார்க் மேலே எடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ மெயின்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 3 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் உங்களுக்கு வந்து மெஜாரிட்டியாக இருக்கும். அது வந்து கடந்த 6 மாதத்தில் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸாக இல்லை இந்த லாஸ்ட்டு 3 மந்த்ஸ் அப்படின்றது தான் வந்து டிசிஷன் எடுத்து படிச்சுக்கோங்க. இப்போ எஸ்பி கிளர்க்கோட மெயின்ஸ் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70லேருந்து 80 அந்த மாதிரி தான் இருக்க போகுது. சரியா? நீங்கள் வந்து 200 மார்க்ஸ் 150 மார்க்ஸ்க்கெலாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்காதீங்க. ஸோ இந்த 80 மார்க்ஸ் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றத இப்போவே பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ எப்படின்னா இப்போ 80 மார்க்ஸ் வேணும் அப்படின்னா அந்த 80 மார்க்ஸுக்கு நீங்கள் ஆப்டிடியூடாக இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஆப்டிடியூட் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு 2 DA ஆச்சும் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போட்டால் தான் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ரீசனிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 4 பசில் ஆச்சு போடணும். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆப்டிடியூட் ரீசனிங்கில் இதில் வந்து ஒரு 30லேருந்து ஒரு 40 மார்க் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற 30 to 40 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் சிஏல நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து 180 மார்க் எடுக்க போகிற மாதிரி உட்காந்து அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இதில் ஒரு 30லேருந்து 40, அதில் ஒரு 30லேருந்து 40, 80 மார்க் எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக கிளியராக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆக்சுவலேஷன்லேயே இருப்போம். எனக்கு வந்து கிளியர் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி ஆக்சுவலேஷனில் இருப்போம். ப்ரிலிமினரியே எனக்கு கிளியர் ஆகுமான்னு தெரியாது. நான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் படித்து வந்து நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாள் 15 நாள்லேயே படித்து கிளியர் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாசிபிலிட்டியே கிடையாதுங்க. சரியா? ஸோ வந்து ப்ரிப்பரேஷன் இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. கிளியர் ஆகுது ஆகலை அது வந்து இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. சரியா? நீங்கள் படிக்கணும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டு உள்ளே வந்திருப்பீங்க ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த எக்ஸாம் கிளியர் ஆகலை அப்படின்னாலும் SBI PO இருக்குது. SBI PO இல்லைனாலும் உங்களுக்கு RRBக்காச்சும் யூஸ் ஆகும். எப்படி படிக்கணுன்ற அந்த டச்சிலையாச்சும் நீங்கள் இருப்பீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மற்ற எக்ஸாம்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் வந்து எழுதி படிக்கிறதா, இல்லை வந்து நான் வந்து சும்மா டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்குறதா, இல்லை டெய்லி இப்போ அஃபேர்ஸ் க்ளவுட் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லை, அதில் வந்து நான் டெய்லி CM பாட்டு குவிஸ் போடுறது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் படிக்கணும், அவ்வளோதான். நான் வந்து இதை படித்தா தான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு படித்தாலே போதும். ஏதாவது நீங்கள் ஒரு சும்மா ஒரு நார்மலாக ஒரு பேங்க் சாடாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நியூஸ் 15 நியூஸ் இருக்கும் பார்த்தீங்களா? நீங்கள் அது வந்து மெஜாரிட்டியான நியூஸ் மட்டும் தான் இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் அந்த நியூஸஸ் மட்டும் பார்த்தீங்கனாலே போகும். நான் ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த வெப்சைட் ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் நான் கிளியர் பண்ணுவேனா அப்படின்றத கிடையவே கிடையாது. சரியா? நீங்கள் படித்தா மட்டும் போதும். ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருங்க. டெஃபினட்டாக வந்து அது உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வாங்கி கொடுக்கும் கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு ரெண்டு RC இருக்கும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 2 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? மற்றதை காட்டிலும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சும்மா ஒரு நாளைக்கு டெய்லி 2 செட் எடுத்து வச்சு நீங்கள் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கு போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து DI தான் வந்து நம்ம சால்வ் பண்ணணும், எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா DI தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியில் கனவு கண்டுட்டு போகாதீங்க. ஸோ DIயை ரொம்ப டஃப்பாக வச்சுட்டு உங்களுக்கு அரித்மெட்டிக் போகிற மாதிரி கூட வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? கொஸ்டின் பேப்பரில் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதுக்கும் ரெடி ஆகிக்கும். சரிங்களா? நான் இந்த DI தான் போடுவேன், DI தான் ஈஸியாக இருக்கும், ஸோ அந்த மாதிரிலாம் போகாதீங்க. ஸோ DI கஷ்டமாக கேட்டுட்டு அரித்மெட்டிக் ஈஸியாக கேட்கலாம் ஆப்டிடியூடில். சரிங்களா? ஸோ அதுக்கும் ரெடி ஆகிக்கோங்க. ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கில் வந்து உங்களுக்கு வந்து இன்புட் அவுட்புட் டாபிக் டெஃபினட்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இன்புட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு
5 மார்க்ஸ் கண்டிப்பாகவே இருக்கும் சரிங்களா மெயின்ஸில். ஸோ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த டாபிக் நிறைய பேருக்கு வந்து பார்க்குறதில்ல சரிங்களா. அதுக்கப்புறம் கோடிங் டிகோடிங் பார்த்திங்க அப்படின்னா டஃப் லெவல் கேட்பாங்க. சிலாஜிசமில் ஒரு 3 மார்க்காச்சும் வரும். இந்த 3 மார்க் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் சிலாஜிசம் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது சரிங்களா. சிலாஜிசம் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸ் சிலாஜிசம் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா ஒரு 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஒன்லி அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 மார்க் கேட்கலாம். ஆனால் 90% உங்களுக்கு வந்து சிலாஜிசம் ரிவர்ஸ் சிலாஜிசம் கேட்கறதுல பாசிபிலிட்டி இருக்குது. சிலாஜிசமில் ரிவர்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கோடிங் டிகோடிங்கில் டஃப் லெவல் பார்த்துக்கோங்க. பசில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மாடரேட் டு டஃப் லெவல் பார்த்தீங்கனாலே போதும். பட் ஆனால் எல்லாருக்குமே தெரியும் பசில் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்றது. ஸோ அந்தளவுக்கு டஃப்பாலாம் இருக்காது. ஸோ நீங்கள் ப்ரிலிமினரிக்கு SBI POக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ அதுவே வந்து போதும். SBI POவோட ப்ரிலிமினரிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது SBIயோட கிளர்க்கோட மெயின்ஸுக்கு போதும். இது மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் 2nd வீக்கில் இருக்கும் சரிங்களா. ஏப்ரல் 2nd வீக்கில் டஃபனட்டாக இருக்கும். அதை தாண்டி போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏப்ரல் 3rd வீக்கில் இருக்கும். ஏப்ரல் 15க்குள்ளே எக்ஸாம் வரதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ அதே மாதிரி ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் டேட் வந்து இந்த ப்ரிலிமினரியோட ரிசல்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாள் எழுதி முடித்து இவ்வளோ நாளில் வரணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ இருக்கோ அந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு 10லேருந்து 13 டேஸ் மினிமம் 10 டேஸ்க்கு முன்னாடி விடுவோம். இல்லைனா ஒரு 13 நாளைக்கு முன்னாடி விட்டுருவோம் சரிங்களா. இது வரைக்கும் அப்படி தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் எக்ஸாம் வந்து முடிச்சுட்டு 1 மந்த் ஆகிடுச்சு நான் வெயிட் பண்ணுறதுக்கு ரிசல்ட் வரல அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எக்ஸாம் முடிச்சது கணக்கு கிடையாது. மெயின்ஸ் எக்ஸாம் அவங்க எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அதுதான் கணக்கு சரிங்களா. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி விடுவோம். இல்லை அப்படின்னா ஒரு 13 நாள் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு விட்டுருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட் வந்து எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ மார்க் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் அதிகமாக போடணும்லாம் அவசியமே இல்லைங்க. நீங்கள் வந்து 2 டேஸ்க்கு ஒரு மார்க் டெஸ்ட் போட்டால் போதும். ப்ரிலிமினரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 டெஸ்ட்லாம் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போடணும் அவசியம் இல்லை. ஸோ மார்க் டெஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 2 நாளைக்கு ஒரு மார்க் டெஸ்ட் போடுங்க ஓகேங்களா. அதாவது 2 டேஸ் படிச்சுட்டு நீங்கள் செக்ஷனல் இல்லை வந்து டாபிக் வைஸ் கேஸ் கூட போட்டு பார்த்துக்கோங்க. ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. ரொம்ப புது டாபிக் அதாவது எனக்கு இந்த டாபிக் என்னன்னே தெரியாது அப்படின்றவங்க அந்த மாதிரி டாபிக்ஸ் எதுவுமே எடுக்க வேண்டாம் சரிங்களா. ஸோ அதை நீங்கள் கற்றுக்கிட்டாலும் கூட மேபி அங்கே எக்ஸாமில் போய் ஸ்ட்ரக் ஆகிறது பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி புதுசாக எதுவுமே படிக்காமல் ஆல்ரெடி தெரியும் நல்லா தெரியும். பட் ஆனால் இதில் எதுக்கும் தெரியல கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகுது அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு டாபிக் வைஸ் போடுங்க. ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் 2 டேஸ் வந்து படிச்சுட்டு 3rd டே வந்து மார்க் டெஸ்ட் போடுங்க. திரும்ப 2 டேஸ் படிங்க. அதுக்கப்புறம் 3rd டே மார்க் டெஸ்ட் போடுங்க. மார்க் டெஸ்ட் போடுறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க் டெஸ்ட்டில் இருக்கிற A to Z அதாவது 1வது கொஸ்டின்லேருந்து இப்போ லாஸ்ட் கொஸ்டின் வரைக்கும் எல்லா கொஸ்டினையும் தரவாக ரிவ்யூ பாருங்கள். அந்த கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணதாகவே இருந்தாலும் நீங்கள் ரிவ்யூ பார்க்குறப்போ உங்களுக்கு சம் டேட்டாஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.